இப்போ வந்து நாங்கள் அதை பார்த்தோம் ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் ஒரு டிட்டர்மினண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அது வந்து இப்போ நாங்கள் ஒரு 3x3ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் இலகுவாக அந்த சமன்பாடை போட்டு இந்த முதலாவது எலிமெண்ட்டை வச்சு அதில் ரோவையும் குழம்பையும் இல்லாமல் ஆக்கிட்டு மற்றது ஒரு மெட்ரிக்ஸாக கருதி அப்படி சமன்பாடு மாதிரி செஞ்சோம். ஆனால் இப்போ ஒரு n மெட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு 4x4 5x5 அப்படிலாம் கேட்டால் அந்த சமன்பாடு போடுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் நம்மளுக்கு இப்போ இதில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க மைனஸ் கோஃபேக்டர்ஸ்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மைனஸ் கோஃபேக்டர்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு n மெட்ரிக்ஸில் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் மைனஸ் இது வந்து புது வேர்ட் தான் நம்மளுக்கு. மைனருக்குள்ளே இது ஒரு 3x3 மெட்ரிக்ஸில் மைனர் எப்படி பார்க்குறதுனா முதல்ல இந்த 3x3 மெட்ரிக்ஸில் வந்து 9 மெட்ரிக்ஸ் எலிமெண்ட் இருக்குது. அப்படியா இருந்தால் அதில் 9 மைனர் இருக்குது. மைனர் எப்படி பார்க்குறதுனா இந்த முதலாவது எலிமெண்ட் எடுத்துக்கோமே, இதுதான் முதலாவது மெட்ரிக்ஸ் எலிமெண்ட். அந்த எலிமெண்ட் எப்படி குறிக்கிறதுனா அந்த மெட்ரிக்ஸ் ஏன்னு பேர் குறிக்கிறேன்னா ஏ, இந்த இடத்துல போடுறது ஐ, இந்த இடத்துல போடுறது ஜே. ஐங்கிறது ஒவ்வொரு ரோ, ஜேங்கிறது கோலம். அப்போ நாங்கள் ஐங்கிற இடத்துல இப்போ நான் இது முதலாவது மெட்ரிக்ஸ் எலிமெண்ட். இப்போ இதன் ஐ பெருமானம் என்னதுன்னா 1, ஜே பெருமானமும் 1. அப்போ இந்த மெட்ரிக்ஸை குறிக்கிறது A11. அதே மாதிரி இப்போ இந்த மெட்ரிக்ஸை சொல்லுவேன் கடைசி மெட்ரிக்ஸ் 9, அந்த மெட்ரிக்ஸ் எலிமெண்ட். ஸோ அதை எப்படி குறிக்கிறதுனா இது 3x3னால A33. அப்போ மூணாவது ரோவில் மூணாவது கொலமில் இருக்க மெட்ரிக்ஸ் எலிமெண்ட் 9. இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு மெட்ரிக்ஸ் எலிமெண்ட்டுக்கான மைனஸ் பார்க்க போகிறோம். நான் முதல் சொன்ன மாதிரி இந்த இடத்துல 3x3னா 9 மெட்ரிக்ஸ் எலிமெண்ட் இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக 9 மைனஸ் இருக்க போகுது. மைனர் எப்படி பார்க்குறதுனா முதலாவது இந்த A11 அதாவது ஐங்கிற பெருமானம் 1, ஜேங்கிற பெருமானம் 1. அப்போ முதலாவது எலிமெண்ட் மைனர் எப்படி பார்க்குறதுனா அந்த முதலாவது எலிமெண்ட்டுக்குள்ள அந்த முதலாவது ரோவும் இல்லை முதலாவது கொலமும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு மிச்சம் இருக்கிறத ஒரு மெட்ரிக்ஸ் மாதிரி எழுதணும். எப்படி எழுதுறது 5 6 8 9. ஸோ இது வந்து இந்த முதலாவது ரோவும் முதலாவது கொலமும் இல்லைன்னா கருதுனா அப்போ அதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு இருக்கிறத மட்டும் வச்சு ஒரு மெட்ரிக்ஸ் மாதிரி எழுதிட்டு இதண்ட டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிச்சோம்னா அதுதான் முதலாவது மைனர். ஸோ இதண்ட மெட்ரிக்ஸை டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிச்சா 45 48. அப்போ மிச்சம் -3. அப்போ முதலாவது மைனர் வந்து மைனர் நாங்கள் குறிப்போம் வந்து M, அதோட IJ. இதுதான் நாங்கள் மெட்ரிக்ஸை குறிக்கிறதுக்கான அந்த சிம்பிள். ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஐக்கு 1 போட்டு ஜேக்கு 1 போட்டு பார்ப்போம். இப்போ M11ங்கிறது -3. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த எலிமெண்ட் பார்ப்போம். அப்போ ஐ வந்து 2, ஜேவும் 2. அப்போ M22. அப்படின்னா நாங்கள் பார்க்கணும் இந்த ரோ இந்த கொலமும் இல்லைன்னு பார்க்கணும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது 1 3 7 9. அதே ஆர்டரில் எழுதிட்டு அதை ஒரு மெட்ரிக்ஸ் மாதிரி எழுதிட்டு இதுக்கு நாங்கள் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அதோட M22 மைனர். அப்போது 9 21. இப்போ 9 - 21 11. அப்போ நாங்கள் வந்து இந்த 22 மெட்ரிக்ஸ் அதாவது ரெண்டாவது அதாவது இந்த மெட்ரிக்ஸ் மைனரை பார்த்தோம்னா அது 11. இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நாங்கள் அப்படி அந்த 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 ரோவையும் அந்த குலமையும் இல்லாமல் ஆக்கிட்டு மிச்சத்தை இருக்கிறத ஒரு மெட்ரிக்ஸ் மாதிரி எழுதி அதன் பெருமானம் தான் அந்த எலிமெண்ட்டோட மைனர். இப்படி நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் எழுதலாம். ஸோ இதில் தான் மைனரில் இவ்வளோ தான் சொல்லிருக்கு. இப்போ அடுத்து நாங்கள் பார்ப்போம் கோஃபேக்டர். கோஃபேக்டரும் ஒரு புதிய வார்த்தை தான், நம்ம ஏரியாவில் கேள்விப்படாத வார்த்தைன்னு. கோஃபேக்டருக்கும் மைனருக்கும் என்ன சம்மந்தம்னா அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. கோஃபேக்டர் நாங்கள் குறிப்போம் பொதுவாக A, மைனர் நாங்கள் பொதுவாக குறிப்போம் M. சரியா? இப்போ கோஃபேக்டரை குறிக்கிறது கோஃபேக்டருக்கான மைனருக்குமான தொடர்பு வந்து -1 I + J. இதுதான் கோஃபேக்டருக்கும் மைனருக்குமான தொடர்பு. பொதுவாக பாருங்கள், இப்போ முதலாவது எலிமெண்ட்னா அதன் I + J கூட்டுத்தொகை 2. அதே மாதிரி இந்த எலிமெண்ட் அதன் I + J கூட்டுத்தொகை 1 3. அப்போ I + J கூட்டுத்தொகை வந்து 2 1, அது வந்து 3. இப்போ பாருங்கள், I + J கூட்டுத்தொகை இரட்டை எண்ணா இருந்தால் அந்த கோஃபேக்டர்ட பெருமானமும் மைனர்ட பெருமானமும் சமன். இப்போ I + J கூட்டுத்தொகை வந்து ஒரு இரட்டை எண்ணா இருந்தால் அந்த கோஃபேக்டர்ட பெருமானமும் அந்த மைனர்ட பெருமானமும் சமனாக இருக்கும் இந்த சமன்பாட்டோட அடிப்படையில். ஏன்னா பாருங்கள், ஒரு மைனரை -1 I + J பெருக்குனா வாரது கோஃபேக்டர். அப்போ இந்த I + J கூட்டுத்தொகை ஒரு இரட்டை எண்ணா இருந்தால் -1 இரட்டை எண்ணோட அடுக்குகளை பார்க்கக்குள்ள அது 1 தான். அப்போ அந்த கோஃபேக்டர்ட பெருமானமும் மைனர்ட பெருமானமும் சமன். அதே நேரம் I + J கூட்டுத்தொகை வந்து ஒரு ஒற்றை எண்ணா இருந்தால் அப்போ கோஃபேக்டர்ட பெருமானம் வந்து மைனர்ட பெருமானம்.
சரியா? அப்போ அங்கனைக்குள்ள மட்டும் மாறப்போகுது. ஒரு I + J கூட்டுத்தொகை வந்து இப்போ 3ன்னு சொல்லுவோமே. உதாரணமாக இதுக்கு சொல்லுவோம் A11. A11 மைனர் வந்து நாங்கள் எடுத்தோம் -3. அப்போ இப்போ இதோட கோஃபேக்டர் சாரி அதில் எல்லாம் மாறப்போகுது. M11க்குள்ளே -3க்குள்ளே இதுதான் முதலாவது மைனரோட பெருமதி. இப்போ இதுக்கான கோஃபேக்டரோட பெருமதி எடுக்கக்குள்ளேயும் 1 1 2. ஸோ நாங்கள் இதுக்குள்ள I + -1 வர்க்கம் MIJங்கிறது -3 -1 வர்க்கம் 1 -3. அப்போ அது அந்த முதலாவது எலிமெண்ட்டோட கோஃபேக்டரோட பெருமானமும் -3. ஸோ அது மாறாது ஒற்றை எண்ணாக இருக்கக்குள்ள. இப்போ ஒரு ஒற்றை எண்ணை பார்ப்போம். ஒற்றை எண்ணுக்குள்ளே இப்போ நாங்கள் ரெண்டாவது எலிமெண்ட் எடுத்துக்கோம். அப்போ அதண்டா மைனராக கண்டுபிடிக்க போகிறோம். 1 2. இதில் பார்த்தா அதண்ட ரோவையும் அதோட கொலமையும் இல்லாமல் ஆகணும். மிச்சம் இருக்கும் போது 4 7 6 9. ஸோ இதோட மைனரை பார்த்தோம். ஸோ -6. ஸோ M12ங்கிறது -6. ஸோ அப்போ இதோட கோஃபேக்டரை பார்க்க போகிறோம். இப்போ M12ங்கிறது -6க்குள்ள அப்போ A12 -1 I + J கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 2 1 3. இப்போ -1 கணம். அதே மாதிரி மைனரோட பெருமானம் வந்து -6. ஸோ -1 கணம் -1 -6. ஸோ அந்த இடத்துல கோஃபேக்டரோட பெருமதி வந்து 6. ஸோ அப்போ மைனரோட பெருமானம் வந்து -6, கோஃபேக்டரோட பெருமானம் வந்து 6. ஸோ மைனரோட பெருமானமும் இப்போ நான் உதாரணமாக சொல்ல போனால் மைனரோட மட்டு பெருமதியும் கோஃபேக்டரோட மட்டு பெருமதியும் சமன். என்ன ஒன்று இப்போ I + J கூட்டுத்தொகை வந்து இப்போ ரெட்டைனாக இருக்கக்குள்ள பர்மனன்ட் ரெண்டும் சமன் தான். ஆனால் அந்த மைனஸ் ப்ளஸ் மட்டும்தான் மாறிக்க போது. நாங்கள் இதில் மைனரையும் கோஃபேக்டரையும் பார்க்கக்குள்ள. இப்போ உங்களுக்கு மைனர் கிளியராக விளங்கிடுச்சுன்னா கோஃபேக்டருக்கு இந்த சமன்பாடை மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கோஃபேக்டரை இலகுவாக எழுதிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு 3x3 மெட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கு இலகுவாக அந்த சமன்பாடை போட்டு நம்ம லேசாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரோவும் கொலமும் இல்லை. 5 6 8 9 இதென்ன மட்டு சக 3 4 5 7 8 -2 4 7 6 9. இதை நாங்கள் மொத்தம் பார்த்தோம். இந்த அப்படின்னா ஒரு 3x3 மெட்ரிக்ஸ்னா இந்த சாம்பாடை போட்டு நம்ம லேசாக கண்டுபிடிச்சோம். ஏன்னா 2x2 மெட்ரிக்ஸ்ட மட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே லேசு. இதை குறுக்க பெருக்கியாச்சு எழுதியாச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். சரி, இப்போ ஒரு 4x4 மெட்ரிக்ஸுக்கு நம்ம அந்த சாம்பாடை யூஸ் பண்ணி செய்ய போனால் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ அதை பாருங்கள். இப்போ நாங்கள் அந்த முதலாவது ரோ இதையும் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு மெட்ரிக்ஸ் மாதிரி எழுதணும். FJ இது ஒரு மெட்ரிக்ஸாக எழுதி இப்படி போகும். இப்போ நாங்கள் திருப்பி இந்த ஒரு 3x3 மெட்ரிக்ஸ், இந்த 3x3 மெட்ரிக்ஸ்க்கு நாங்கள் திருப்பி ஒருக்கா எழுதணும். ஏ வச்சுக்கிட்டு திருப்பி இது ஒரு பெரிய இதாக போட்டு திருப்பி இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி எஃப்ஐ வச்சுக்கிட்டு KLOP இப்படியே இது லென்த்தாக போகும். ஸோ நம்ம ஒரு 3x3 மெட்ரிக்ஸுக்கு இந்த சமன்பாடை யூஸ் பண்ணலாமே ஒழிய 4x4 மெட்ரிக்ஸுக்கெல்லாம் அந்த சமன்பாடை நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கிற வேலை. ஸோ அதுக்காகத்தான் நம்மளுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மைனர் மற்றது கோஃபேக்டர். இதுகளை யூஸ் பண்ணி நம்ம nth மெட்ரிக்ஸை எப்படி இலகுவாக அதோட டெட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம்.